ரிச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் ப்ளஸ் ஒரு MP3 பிளேயரை வாங்கி ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் OnePlus Nord 5 வந்து வாங்கினேன். அதில் தான் இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து அங்கே ரீச் பண்ணிட்டோம். ஸோ 1 by 1 நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் என்னென்ன இருக்குது. ரிச் ஸ்ட்ரீட்டில் சண்டேஸ் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து சேல் வந்து பண்ணுவாங்க, பல்லாவரம் பண்ணுற மாதிரி. இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா 150 வந்து சொல்கிறாங்க. ரேட் அதிகமாக இருந்ததுனால நான் வாங்கலை. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு 4 கடை தான் இருந்துச்சு. நான் நிறைய கடை போட்டிருப்பாங்கன்னு நான் பார்த்தேன், ஒரு 10-15 கடையாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை 3 கடை தான் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்த ப்ரைஸும், அதாவது இருந்ததும் அவங்க ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறாங்க. நமக்கு வந்து கட்டுப்படியானதான் நம்ம வந்து வாங்க முடியும், இல்லைனா நம்ம வாங்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 சொல்கிறாங்க இந்த அடாப்டர்லாம். நம்ம 150 கொடுத்து வாங்குறது புதுசு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோமா? அதுக்காக நான் மோஸ்ட்லி வாங்கலை. ஒரு 2 ஐட்டம் 3 ஐட்டம் மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி நான் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் எல்லாமே எங்கள் வீட்டு பத்திர கடையில் தான் வாங்குவேன். இதை தான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இந்த வெளியே பார்த்தேன், ஃபுல்லாக டப்பாவில் போட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த ரெஸ்டர் கெப்பாசிட்டர் எல்லாமே. இதை பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தா நிறைய ஐட்டம் இருந்துச்சு. 1 by 1 நான் பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். இது வேணும் அது வேணும் அப்படி இப்படின்னு ஒரு பொறுமையாக வாங்கின வரைக்கும் நம்ம வந்து பில்லை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து. நான் அங்கேருந்து எங்கே போனோன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஷாப் இருந்தது. அங்கே நான் ஸ்பீக்கர் போய் வாங்க போயிருந்தேன். இதுதான் அது. இது வந்து கனமான கட்டையில் வந்து அடிச்சிருந்தாங்க சொன்னாங்க. அதனால் இந்த சப்வூஃபர் பாக்ஸை மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட காசு கிடையாது. அதனால் நான் வந்து ஸ்பீக்கரும் போர்டு இந்த மாதிரி எதுவும் வாங்கலை. ஃப்யூச்சரில் வந்து வாங்கி அப்படியே வீடியோ போடுறேன் நான். இப்போதைக்கு என்கிட்ட வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றதை நம்ம ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் நான். இந்த கம்மு அந்த மாதிரிலாம் கிடக்கு. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணோம், நல்லா பவர்ஃபுல்லாக ப்ளூடூத் FM அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து வேர்ல்டு வார் அந்த மாதிரிலாம் வச்சுனா தேவைப்படும். அதுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் க்ரோக்கடைல் கிளிப், அதுக்கப்புறமேட்டு ப்ளோயரோட நாசல். ஆனால் ப்ளோயர் இன்னும் வாங்கலை, ஆனால் நாசல் மட்டும் வாங்கி வச்சுட்டேன் காசு இருக்கும்போது. ஏதோ 100 ரூபா 70 ரூபான்னு நினைக்கிறேன் நான். ஏக்காவது ரேட் வேணால் சொல்லுங்கள், நான் கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஐட்டத்தை பார்த்துட்டு இது என்ன விலை அது என்ன விலை சொன்னீங்கன்னா நான் வந்து கமெண்டில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறது எவ்வளோ கொடுத்து வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட அடாப்டர். இது 12 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. கழட்டி பார்த்தா வரல. அப்புறம் தான் இந்த சுவிட்சை வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க மேலே. அதனால் திரும்ப அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு எனக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இருக்கலாம். இது வந்து மல்டிமீட்டரோட ப்ராப். இது ப்ராப்ஸ் ஏதோ சொல்லுவாங்க. இதை மல்டிமீட்டர் ப்ராப் தான் நினைக்கிறேன். இது மேபி தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 ரூபா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மோல்டு பண்ணியிருக்கு. நான் பிளாஸ்டிக்கில் இருக்கோம் அப்படியே நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சரி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன்று நினச்சேன். ஆனால் அது ஒன்று நடந்தது. இதை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். யோசித்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஆயிடுச்சு. ஓகே, நம்ம கட்டி பார்த்துடலாம். இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் நான். இது 100 ரூபா நினைக்கிறேன். 100 ரூபாவோ 70 ரூபாவோ கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நான். நல்லா மெட்டலில் இருந்தது, அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ரெடி பண்ணி நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஜிப்ரானிக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்க நல்லா இருக்குன்னு. அதுனா கைவிட்டு தள்ளினாலே வந்துருச்சு. நான் உட்காந்து போராடிட்டு இருந்தேன். ஓகே, கேர்ஃபுல்லாக கழட்டியாச்சு. நம்ம தான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேட்டரி செக் பண்ணி பார்த்தா உயிர் இல்லை இதில். அதுக்கப்புறம் டீசால்ட்ரிங், அன்சால்ட்ரிங் இதுக்கு மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது டீசால்ட்ரிங் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுலேருந்து நான் டீசால்ட்ரிங் சொல்கிறேன். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு பேட்டரி இருந்தது. இது ஒன்று தான் இருக்குது. இந்த சைஸ் ஃபிட்டாகவும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு பேர் என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வாங்கி வைக்கணும்னு நினச்சது, பேர் தெரியல எனக்கு. அதில் ஒயர் இல்லை என்னோடய பேட்டரியில். அதனால் இதோட ஒயர் எடுத்து அதுக்கு மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட இந்த பேப்பர் இருந்ததுல அது தூக்கி இதில் போட்டு கொஞ்சமாக பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. போட்டு பார்த்துடலாம்.
சூப்பர். ஓகே, அது கொஞ்சம் டேப்லாம் ஒட்டி கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இது பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. சார்ஜ் இல்லை போல், அதனால் இருக்கலாம். நான் வந்து சார்ஜ் போட்டேன் 0.08, அதாவது 100 மில்லியம்ஸ்க்குள்ளே தான் எடுத்துக்குது. 80 மில்லியம்ஸ் தான் எடுத்துக்குது. இது சார்ஜ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 1% சார்ஜ் ஆகிருக்கு. 80 மில்லியம்ஸ் எடுத்தாலும் 1% சார்ஜ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி நம்ம உள்ளே போட்டுடலாம். ஓகே, ஃபைனல் ஃபிட் பண்ணியாச்சு. போட்டு நம்ம டைட் வச்சிடலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஓகே, கார்டை போட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சு. லோடிங் ஒர்க்கு ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. சந்தோஷம். பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஓடுதில்லை. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரியுதில்லை. இது வந்து 60 FPS வீடியோ எடுக்கிறதுனால அது விட்டு விட்டு எரியுது. இது மாதிரி தெரியுது, ஆனால் நல்லா தான் அது எரியுது. பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டோம், ஃபுல்லாகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஹெட்செட்டில் கேட்டு பார்த்தேன், அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் ஃபிலிப்ஸ் ஹெட்செட் இது வந்து இதில் நான் கேட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பேஸு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட், அதுதான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.